Hello all, I am Dr. G. Devaki. In this video, we are going to discuss about threshold energy. Okay, so let's move on to the topic. Threshold energy na என்னன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு threshold energy na என்னன்னு புரியும். Okay, so before we going to define what is threshold energy, let's discuss some points so that we can understand the threshold energy. Okay, so ஜென்ரலாக ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் வில் see this point. So the most nuclear reactions are studied by inducing collision between two nuclei. Collisions na by combining two nuclei where one of the nuclei is rest. Okay, so அந்த rest nucleus தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு நியூக்ளியை கம்பைன் பண்ணி நம்மளுக்கு இன்னொரு நியூக்ளியை கிடைக்க போகுது. அதில் ஒரு நியூக்ளியை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், டார்கெட் நியூக்ளியஸ்ன்னு சொல்ல போகிறோம். அந்த டார்கெட் நியூக்ளியஸ் வில் பி எ ஸ்டேஷ்னரி நியூக்ளியஸ், அதாவது எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கிறது. வைல் த அதர் இன்னொன்று வந்து வில் பி இன் மோஷன், அதுக்கு பேர் ப்ரொஜெக்டைல் நியூக்ளியஸ். அதாவது இந்த ப்ரொஜெக்டைல் நியூக்ளியஸை தான் நம்ம என்ன டார்கெட் நியூக்ளியஸோட பம்பார்ட் பண்ண போகிறோம். இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆஸ் வெல் ஆஸ் சம் எமிட்டட் பார்ட்டிக்கல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி சொல்லலாம்னா, ஸோ ப்ரொஜெக்டைல் ப்ளஸ் டார்கெட் we will get emitted particles, whether it is alpha, beta, gamma, whatever, and the residual nucleus. இந்த residual nucleus நம்ம என்னன்னு சொல்லுவோம், compound nucleus அப்படின்னும் சொல்லலாம். Okay, so இந்த threshold energy mainly related to endorgic reaction. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ Q வேல்யூனா என்ன, Q வேல்யூ இஸ் நத்திங் பட் amount of energy released or absorbed by the nuclear reactions. Okay, so if Q value is negative means that is endorgic reaction, which means the energy is absorbed by the Q value. So energy is absorbed by the nuclear reaction. Okay, however Q value வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா that is an exorgic reaction. அதில் என்ன இருக்குது, the energy is released. Okay, so the threshold energy is mainly the concept mainly comes under endorgic reactions. Okay, so the minus Q value சொல்கிறோம் இல்லையா, அந்த minus Q வேல்யூனா என்ன அப்படின்னா it will come to some 4.0 something வரும் இல்லையா, மில்லி எலக்ட்ரான் வோல்ட் இந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ this amount of energy is supplied to the நியூக்ளியர் ரியாக்ஷன் டு ஸ்டார்ட். அதாவது இந்த ப்ரொஜெக்டைல் அண்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த நியூக்ளியஸ்க்கு எவ்வளோ ஒரு எனர்ஜி தேவைப்படும்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நாம் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு சப்ளை பண்ணுறோம். எதுக்காக, டு இனிஷியேட் த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ த மைனஸ் Q வேல்யூ ஆஃப் எனர்ஜி இஸ் சப்ளைடு. Q வேல்யூ ஆஃப் எனர்ஜினா தட் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் சப்ளைடு. அது எப்படி சப்ளை பண்ணுறோங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஆர் சப்ளைங் தட் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ஓகே, ஸோ தட் ஆல் த கைனட்டிக் எனர்ஜி வில் நாட் பி கம்ப்ளீட்லி யூட்டிலைஸ்ட் ஃபார் த நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ ஒரு பார்ட்டு தான் வில் பி யூட்டிலைஸ்ட் and the remaining part will be utilized by the kinetic energy of the residual nucleus. Okay, so in the minus Q of energy example, இப்போ 4.68 milli electron volt of energy நம்ம சப்ளை பண்ணுறோன்னா, ஸோ இதில் பாதி தான் என்னாகும், which is utilized for the reaction. The remaining amount of energy will be utilized for the kinetic energy of the compound nucleus, that is residual nucleus. ஸோ நமக்கு அப்போ நம்ம அப்ளை பண்ணுற எனர்ஜி என்ன பத்தாது, இதுக்கு வந்து இந்த எனர்ஜி தேவைப்படும் நம்ம கொடுத்தோன்னா அது இன்னொன்று வாங்கிக்குது. ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவை. ஓகே, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், we are going to apply the remaining energy through externally. நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த எனர்ஜியை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண போகிறோம். Okay, see, all the kinetic energy of the projectile will not be completely utilized for the nuclear reaction to initiate. Okay,
part of the energy will be observed as the kinetic energy of the compound nucleus to form. Okay, see another one. The projectile has to give. So the projectile இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்னா ஐன்னு சொல்ல போகிறோம். ஸோ திஸ் projectile has to give some more energy. ஓகே, நம்ம இந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் சொன்னோம் இல்லையா, ஸோ தட் இட் நீட் சம் மோர் எனர்ஜி டு இனிஷியேட் த நியூக்ளியர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ the kinetic energy of the projectile, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 4.68 சொன்னோமா, ஸோ this kinetic energy of the projectile is not enough to initiate the nuclear reaction. So we have to supply still more energy in addition to minus Q that is required to initiate a nuclear reaction. Not this is minus, this is minus Q. இப்படி எழுதிக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து த்ரெஷோல்ட் எனர்ஜியை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ threshold energy can be defined for endogenous reaction as is nothing but the minimum amount of kinetic energy of the projectile should possess to initiate a nuclear reaction is known as threshold energy. அதாவது ஒரு எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, தட் அட்லீஸ்ட் மினிமம் அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ஷுட் பொசஸ் தட் எனர்ஜி டு இனிஷியேட் த நியூக்ளியர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ த ப்ரொஜெக்டைல் மஸ்ட் ஹாவ் மினிமம் அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, இந்த ப்ரொஜெக்டைலுங்கிறது நம்ம என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், காம்பவுண்ட் நியூக்ளியஸை சீன்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், அண்ட் டார்கெட் நியூக்ளியஸை டீன்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகே, so see, so E1 equal to ETH. So E1 is nothing but kinetic energy of the projectile. ETH is nothing but threshold energy. So here we are going to applying the law of conservation of linear momentum. Okay, law of conservation of linear momentum is MIVI equal to MCVC. Okay, so in the MIVI na enna, this is the mass and velocity of target projectile, initial projectile, and this is a mass and velocity of the compound nucleus. Okay, okay, so இப்போ இதில் பாருங்கள், இப்போ எனக்கு VC மட்டும் வேணும். we are going to take velocity of the compound nucleus. so MIVI divided by MC எழுதலாமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, so we can write, so இது எழுதியாச்சு. so we can write the kinetic energy of the compound nucleus. kinetic energy na, so kinetic energy equal to half mv square இல்லைங்களா? so அந்த mv square நான் எப்படி எழுதுறேன், this I am writing kinetic energy for the compound nucleusங்கிறனால I am representing this as mc vc square. ஓகே, ஸோ இங்கே நான் விசியோட வேல்யூ டெரைவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த விசியோட வேல்யூ கொண்டுட்டு போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிடுது, இந்த மாதிரி ஆகிடுது. ஓகே, ஸோ ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு எந்த அளவு டோட்டல் எனர்ஜி வந்து அந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனை நடத்துறதுக்கு தேவை அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இட் இஸ் நத்திங் பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி projectile, initial projectile, and kinetic energy of the compound nucleus that is going to be formed. Okay, ஸோ இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இனிஷியல் ப்ரொஜெக்டைலோட கைனட்டிக் எனர்ஜியும் காம்பவுண்ட் நியூக்ளியஸோட கைனட்டிக் எனர்ஜியும் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அகைன் த சேம் விசிக்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை அப்ளை பண்ணுறேன். now ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகிறேன், mi square plus mv square. so again this mc square and mc will be cancelled. so here there will be mivi square by mc. okay, mivi square by mc. so இதிலேருந்து mivi square 1/2 mivi square காமனாக வெளியே எடுக்கிறேன். so there will be 1 minus mi by mc. so mc is the mass of compound nucleus which is equal to mass of projectile plus mass of target.
ஸோ இது ரெண்டுத்தோட மாஸையும் நான் மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணனா ஐ எம் கெட்டிங் தி மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த எம்சிங்கிற இடத்துல ஐ எம் கோயிங் டு அப்ளை திஸ் வேல்யூ. ஸோ ஐ கெட்டிங் திஸ் ஈக்குவேஷன், we are getting this equation. Again I am taking the LCM, so the equation will be turned like this. mi will be cancelled, so this mt by mi plus mt. See here, இப்போ நான் என்ன, I am rearranging this equation, அதாவது q இங்கே கொண்டுட்டு போகிறேன் and half mv² இந்த பக்கம் கொண்டுட்டு வரேன். ஓகே, அதாவது எப்படி சொல்லலாம்னா, இங்கே q இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே நான் இங்கே கொண்டுட்டு போகிறேன். ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற பாட்டை நான் அந்த சைட் கொண்டுட்டு போகிறேன். இப்போ கொண்டுட்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் q ஈக்குவல் டு எம்டி பை mi ப்ளஸ் எம்டி டிவைடட் பை எம்டி. ஸோ இந்த இடத்துல mi எம்டின்னு இருக்குது, இதை வந்து எம்டின்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ த ஈக்குவேஷன் வில் பி லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த்ரெஷோல்ட். ஸோ திஸ் இஸ், நம்ம என்ன சொல்லணும், திஸ் இஸ் த்ரெஷோல்ட் எனர்ஜி ETH. ஸோ இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் திஸ் ஹியர். ஸோ E threshold energy equal to minus q into my plus mt divided by mt. IT இங்கே இருக்குது, ஸோ mtன்னு மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த threshold energy for the nuclear reaction to begin. Very simple. So for example, இந்த projectile சொல்கிறேன் இல்லையா, if I consider this projectile as a gamma rays அப்படின்னா, so the mass of initial projectile இருக்கு இல்லைங்களா, that will be 0 for gamma rays. ஸோ இப்போது இது 0 ஆகிடுது. ஸோ எம்டி கேன்சல் ஆகிடும். ஓகே, எம்டி கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 இல்லைங்களா, இப்போ 0 + 1 டிவைடட் பை 1 மைனஸ் q அப்படின்னா this will be, so this if projectile is a gamma rays அப்படின்னா E threshold will be equal to minus q value. ஓகேவா? So this minus sign indicates what? This minus sign indicates that energy supplied from external source. அதாவது அந்த 10லன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பாதி தான் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் வந்து பாதி தான் நியூக்ளியர் ரியாக்ஷனில் யூட்டிலைஸ் பண்ணும், மிச்சம் வந்து காம்பவுண்ட் நியூக்ளியஸ் வந்து அதை வாங்கிக்கும். ஸோ அந்த நம்ம அப்ளை பண்ணுற அந்த கைனட்டிக் எனர்ஜி பத்தாது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு கைனட்டிக் எனர்ஜி அப்ளை பண்ண போகிறோம். அந்த கைனட்டிக் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த மைனஸ் சைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த்ரெஷோல்ட் எனர்ஜி. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு இது புரிஞ்சால் லைக், share and subscribe to my channel. Thank you.